ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 5ல் சுஜிதா அவங்க செஞ்ச திரமிசு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருமே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும், அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது பவுலில் மாற்றினதுக்கப்புறம் பெரிய பவுலில் எடுத்து அதை ஐஸ் க்யூப்ஸும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஐஸ் வாட்டர் மேலேயே ஃப்ரெஷ் க்ரீம் பவுலையும் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 15 நிமிஷம் இப்படியே பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நல்ல க்ரீமி கிடச்சிச்சு பாருங்கள். இது கூடவே மில்க் மெய்டு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதை சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு சேர்த்துக்கணும். எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் தேவையில்ல. அதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கணும். மேரி பிஸ்கட் எடுத்து அந்த காஃபி வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பிஸ்கட் லேயர் முடிஞ்சிருச்சு. அது மேலே வந்து பீட் பண்ணி வச்சுக்கிற க்ரீமே இது கூட சேர்த்துக்கணும். ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் எப்படி அதே மாதிரி தான் பிஸ்கட்டை நல்லா டிப் பண்ணிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கணும். அது மேலே அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற க்ரீமை ஃபுல்லாக அதே மாதிரியே ஃபஸ்ட்டு லேயர் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே செஞ்சு வச்சுக்கணும். அது மேலே கொக்கோ பவுடரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான திரமிசு நமக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதர் சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.